உள்ள போனா ரெண்டாவது வரவே இல்லையா தெரியும். தனிப்பட்ட 40,000 வரமாட்டாங்க. வரும் இல்லைப்பா. சூரிய பகவான் அவர் உதயா முன்னாள் அடித்தத்திற்கு செல்ல வேண்டும், பகையாலே வெல்ல வேண்டும், உன்னுடைய கைப்பட சாம்பர வேண்டும் என்று அழைக்கிறேன். வாய்க்கிழவாமல் மௌனமாக இருக்கின்றாயே, இன்று மட்டும்தானா? நீங்க ஆட்டு போனா நல்ல அவங்க இதில் 5 வாஜர் ராமசாமி வாஜர் யாருப்பா? நான் டிவிக்கு பார்க்குறேன். நான் ராமச்சந்திர வாஜர் மூவி வைக்கிற வாஜரா அது தனிக்கிறாங்க. என்ன எல்லாம் அவங்க சேர்ந்தா மூவி எல்லாம் சாம்பார்லாம் பாத்தி யாரா இருந்துட்டு யாராவது
தம்பி துரியானுக்கு நான் வெற்றியை தேடி தர வேண்டும். உன்னுடைய கைப்பட தாம்பூலம் வேண்டும் என்று அழைக்கிறேன். கண்ணையை கொண்டு தாய் திறவாய் தாம்பூலம் தருவாய். அவர் தாயார் தந்தையார் அவர் எப்படி இருந்தார் தந்தை தலைவரை எடுத்து சொன்னார் தருவதற்கு தடையில்லை. கேட்டு போய்தான் நினைக்கிறேன். அவதான் கேக்குறான் பார்த்தா நீ அதுக்கு மேல கெட்டீங்கன்னு கேக்குற போய். தாயார் தந்தையார் கூட பிறந்தவர் யார்? குற்றத்தார் சுற்றத்தார் இவர் யாவைய தெல்ல தெளிவுற பிறப்பின் ரகசியம் முதல்ல சொன்ன பாரு. நானு ஒரு 3 மணிக்கா சொல்றேன். 3 மணி சொல்றேன். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. 4 மணி 4 ஆகுதுங்க. 4 ஆகி போச்சு.
ஐயா இந்த எல்லையாகிய பூ உலகின் கண் நான் பிறந்த வரலாறு ஆமா 4 பேருக்கு தெரியும். 4 பேர் யார் யாருங்க? யார் தெரியுமா? யாரு? தந்தை சூரிய பகவான், சூரிய பகவான், தாய் குந்தமாதேவி, குந்தமாதேவி, பகவான் கண்ணன். கண்ணன் 4வது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியா? எப்படிங்க? என்னுடைய தாயே வந்து என்கிட்ட சொன்ன பிறகுதான் எங்க அம்மா குந்தமாதேவி எனக்கு தெரியும். உங்களுடைய தாயே வந்து சொன்ன பிறகுதான் உங்களுக்கே தெரியும். புரியுதா? சரிங்க. இப்ப எனக்கு தெரிந்ததை நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் மனைவிக்கும் மகாராஜர். ஆனால் அவருக்கு தாயாதி சூரசேன மகாராஜர். சூரசேன மகாராஜாவிற்கு 4 குழந்தைகள். இந்த குந்திபோஜ மகாராஜாவுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தையே கிடையாது. நாட்டு மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாட்டை விட்டு நீங்க சென்று விட்டால் நாட்டை யார் பாதுகாப்பது? ஆகையால் உங்களுடைய நண்பர் இருக்கிறார் சூரசேன மகாராஜர். அவரிடத்தில் சென்று ஒரு குழந்தை சீதாரமாக கேட்டு வாங்கி வாருங்கள். அவர் போய் கேட்கிறார், நண்பா சூரசேன மகாராஜனே 4 குழந்தை. ஆமாம். அதுல ஒரு குழந்தை கூட ஒரே ஒரு குழந்தை குத்துரு. அவருக்கு இருப்பது 3 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. ஒரே ஒரு ஆண் குழந்தை. வசுதேவர். ஆண் குழந்தையை கொடுக்க முடியாது. ஏன்? நான் சத்த பிறகு இந்த நாட்டில் அந்த ஆண் குழந்தை ஆளவன்ல. ஆமாங்க. ஆகையால் பெண் குழந்தை ஒன்னா தர எடுத்துக்கோ. முதல் குழந்தை பிரேத்தா என்ற குழந்தை. அந்த அம்மாவுக்கு 5 வயது ஆகுது. அந்த குழந்தை கடத்தை பிடித்து எல்லும் தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் செய்கிறார். யாரு? சூரசேன மகாராஜர். குந்திபோஜ மகாராஜனே, இன்று முதல் என் மகள் உன் மகளே அப்படின்னு தார வார்த்தை கொடுத்துறாரு. குந்திபோஜ மகாராஜர் கையை பிடிக்கிறார். கரத்தை பிடித்து நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். சென்றவுடன் 1 வருடம் கடந்து விட்டது. 6 வயசாகி போச்சு. அந்த அம்மா 6 வயசாகி போச்சு. யாருக்கு? அந்த அம்மாவுக்கு. பிரேத்தா குழந்தைக்கு 6 வயது. ஆமா. அப்பதான் பேர் எடுக்கிறாரு. அந்த பிரேத்தா என்ற பெயரை நீக்கி விட்டார். அந்த குழந்தைக்கு என்ன பேர் சூட்டினாரு? நாட்டின் பெயரை குறித்தும் குந்தி குந்தமான் பேர் வச்சிட்டாரு. அப்பதான் அந்த நாட்டில ஒருத்தர் வராரு. அந்த நாட்டை தேடி யாரு வருகிறார். அவர் எப்பேற்பட்டாரு? 7.5 முழம் கோவமுடையவர். அவர் எதிரில் போய் நின்னா யாரும் எதிர்த்து பேச முடியாது. உடனே சாபந்தான். என்ன? ஆமாங்க. அந்த குந்திபோஜ மகாராஜா இருந்தார். ஐயா சுவாமி வாருங்கள். என்ன காரணம்? உன்னுடைய நாட்டிலே சில காலம் தங்கி யாகம் புரியலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு ஒரு சீடன் தேவை. சீடன் என்றால் ஒரு ஆள் ஓணுன்றாரு. நான் வட்டமா சாமி கேட்கிறாரு. குந்திபோஜ மகாராஜா. ஆமா. நீ வந்து விட்டால் நாட்டை யார் பாதுகாப்பது?
நாட்டு மக்களை யார் காற்பது காற்பது நீ வேணான்னு சொல்லிட்டார். நீ வேணான்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த குந்தியானது 6 வயசு குழந்தை 6 வயது குழந்தை அந்த அரசனுடைய அருகாமலுக்கு நிக்குதான். நிக்கிறாங்க. தூர்வாசல் பார்க்கிறார். இந்த பெண் குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறாங்களே, இவன் நமக்கு பன்னெண்டு வேலை செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு குந்தி கோஜ மகாராஜா சொல்றாரு என்னன்னு ஐயா சுவாமி இவள் என்னுடைய மகள் கிடையாது. தாயாதிடத்திலே வாங்கி வந்த குழந்தை பெண் குழந்தை அதுவும் 6 வயசு தான் ஆகுது. எப்படிங்க எப்படின்னாரு பாரு. அதற்கு அவர் முனிவர் சொல்லுகிறார் ஆணா இருந்தால் என்ன பெண்ணா இருந்தால் என்ன கேட்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுத்தா போதும். கேட்கக்கூடிய பொருள் எடுத்து கொடுத்தா போதும். உடனே அந்த குந்தியை அந்த தூர்வாசலுக்கு பணிவேலை செய்ய விடுகிறார். 1 ஆண்டு காலம் யாகமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. கண் விழித்து பார்க்கிறார். அம்மா என்னிடத்திலே பணிவேலை எவ்வளவோ பேர் செய்திருக்கிறார். யாரும் லாபத்தை அடையலமா. எல்லாம் சாபம் தான் வாங்கிருக்கிறாங்க. ஆனா நீ லாபத்தை அடைந்து விட்டாய். இவரு கேள்வி நான் தரேன். 7 வயசு குழந்தை சாக்லேட் ஓடணும், பிஸ்கட் ஓடணும். ஆனா இந்த வயசு தான் இருக்கும். அந்த மாசத்துக்கு புத்தகம் 7 வயசு தான் இருக்கும். 7 வயசு தான். அந்த குந்தி அதெல்லாம் கேட்கல. சுவாமி நீங்களே பார்த்து எனக்கு எதை கொடுத்தாலும் நான் பெற்றுக் கொள்கிறேன். உடனே அந்த குந்தின் வருங்காலத்தை தூர்வாசல் ஞானத்தால் பார்த்தால் இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிட்டு இந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. 5 மந்திரம் போதிக்கிறார். என்ன மந்திரம்? 5 மந்திரம் சொல்றாரா? முதல் மந்திரம் சூரியவசிய மந்திரம். இரண்டாவது யமதர்மர், வாயு தேவன், தேவேந்திரன், அஸ்வினி பாலர்கள். 5 மந்திரம் கத்து கொடுக்கிறார். குழந்தை பாடம் செய்தது. முனிவரானவர் வந்த இடம் சென்று விட்டார். இந்த குந்தியும் அரண்மனைக்கு சென்று விட்டது. ஒரு நாள் தங்க குடத்தை எடுத்து ஆற்றங்கரைக்கு வருகிறாள். குந்தியானவள் ஆற்றங்கரைக்கு வருகிறாள். நிலத்தை எடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு நனவு வருதான். என்ன நினைவு தெரியுமா? குமாரி ஆறாத பருவம் என்ன தெரியுமா? தெரியல. என்ன 12வது பாஸ் பண்ணிக்கிறது கூட தெரியலன்ற சின்ன பையன் குழந்தை வயசு வந்துட்டு சொல்லுவாடா. அது என்ன தெரியுமா? அது தெரியுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். மிருதம் கார் பொண்ணு கொடுத்துருக்கீங்க. அதான்டா பருவம். சரிங்க, புரியுதா? அதான் குழந்தை கன்னி பருவம் நீங்க மங்கை பருவம் அடைந்து விட்டாங்க. இந்த பெண்ணானவள் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதான் பருவம். ஆனா அந்த பருவத்துக்கு வரலையா குந்து? அந்த பருவத்துக்கு வரல. அந்த பருவத்துக்கு வராதே இந்த எண்ணம் வருதா? இந்த எண்ணம் வந்துச்சு. ஏன்னா பெரிய ஒரு பழம் ஒன்று சொல்லுகிறாங்க தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? என்னரை கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தியாம். இது நம்ம சொல்றாங்கண்ணா. யாருங்க? பெரியவர்கள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அது என்ன விஷயம்? அது விடிகாலத்துல வரும் அந்த கதை. அது அப்ப சொல்லிடலாம். புரியுதா? அப்படி முதல் மந்திரம் சூரியனை பார்த்தார். உச்சரித்தார். ஓம் சூர்யாய நமக.
எடுத்தவுடன் சூரிய பகவான் தன்னுடைய 1000 கணங்களை அடக்கிக் கொண்டு அடக்கி கொண்டு டேய், டேய். கம்முனு போடு. 1000 கணங்களை அடக்கிக் கொண்டு அடக்கி கொண்டு ஒரு பிராமணரே வந்து நிக்கிறாரு சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து நிக்கிறாரு. எங்க அம்மா பாக்குறாங்க. பாக்குறாங்க. யாருங்க நீங்க? யாருங்க நீங்க? நான் தான் சூரிய பகவான். ஆமா. யாரை நினைக்கிறாயோ வர வேண்டும், சைலண்டா இருக்குமாண்ணா. உன்னை சேர வேண்டும். அப்பவே ஒரு குழந்தை பிறக்கணும். சரிங்க. என்ன? அப்பயே ஒரு குழந்தை பிறந்து போனோம். எங்க அம்மா அப்பதான் மறுபடியும் கை தட்டி சிரிக்கிறாங்க. கை தட்டி சிரிக்கிறாங்க. ஏன்? ஏன்? ஐயா ஐயா என்ன போய் சேரணும் குழந்தை பிறக்கணும்ன்றிய. ஆமா. நான் கன்னி பருவம் இருக்கிறேன். இன்னும் நான் வயசு கூட வரலன்னா பாரு. ஐயோ. உடனே சூரிய பகவான் பாக்குறாரு. ஜலத்தை கடத்திலே ஊட்டி ஒரு மந்திர ஜெபித்தார். 7 வயதாக இருந்தவள் ஆமா 16 வயது மங்கையாக மாறி விசுகுண்டம் பிறவு தங்காது என்பதை கிறங்கு ஆமாங்க அந்த ஆற்றங்கரையிலே குழந்தையாக நான் பிறந்து விட்டேன். நீங்கள் பிறந்து விட்டீர். புரியுதா? புரியுதுங்க. ஆற்றங்கரையில நீங்க பிறந்துட்டீங்க. இப்ப நான் 10 மாசம் 9 மாசம்ன்றாங்க பாரு. ஆமா. அப்ப அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் கண் நோக்கினாலே போதுமா? அடப்பாய்மா. அவரெல்லாம் தேவர் அல்லவா? ஆமா. இருவரும் கண் நோக்கினால் போதும். அப்பவே குழந்தை பிறக்குமா? அப்பவே குழந்தை போடும். புரியுதா? ஆமா. அப்படி ஆற்றங்கரையிலே குழந்தையாக பிறந்தேன். சூரிய பகவான் கேட்கிறார். ஆமா. அம்மா அம்மா நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. உன்னை ஒண்ணு கேக்குறேன். 2 1 சொல்லு. 2 1 சொல்லுனா குழந்தை வேண்டுமா? குழந்தை வேண்டுமா அல்லது பழைய வடிவம் வேண்டுமா? பழைய வடிவம் வேண்டுமா? என்னங்க சொன்னாங்க அவங்க? எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஐயா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். குழந்தை வேண்டாம். எனக்கு பழைய வடிவத்தை கொடுத்து விடுங்கள். பழைய வடிவமே கொடுத்துடுங்க. ஏன் இந்த குழந்தை எடுத்து சென்று நான் கிரகத்திற்கு சென்றால் என போல பெண்கள் லாங்கிறாங்க பாரு. பெண்கள் லாங்கிறாங்க. இப்பதான் ஒரு 7 வயசோட போன ஆட்டக்காரிக்கு. ஆமா. எப்படி ஒரே நாள்ல வயசு வந்திருப்பா? எப்படி ஒரே நாள்ல கல்யாணம் ஆயிருக்கும்? எப்படி ஒரே நாள்ல குழந்தை பிறந்திருக்கும்? எல்லாமே ஒரே நாள் எப்படி நடந்திருக்கும்? மொத்த பொம்பளை இல்ல ஒரு 4 கொண்ட சேர்ந்து போய் ஊரே குடிச்சோடு தான். ஆமாங்க. ஆமாங்க. சந்துக்கு போயா சந்தாரு எங்க அம்மா கதை பேசுறேன். எங்க அம்மா கதை என்ன ஆகும்? ஐயோ. ஆகையால் பழைய வடிவத்தை தாங்கி இந்த குழந்தை வேண்டாம் என்று தெரிவித்தார். தங்கமயமான பெட்டி வரவழைத்தார். தாயிரந்தில சேலை கிடித்தார். உள்ளே போட்டார். சீல் போட்டார். ஆமா. சீல் போட்டு எங்க விட்டாங்க? யாரோ மாறு பார்க்காத முன்னம் ஆகிறாங்க 2 பேரும். ஆமா. ஏன்னா கையில் எடுத்துனா குழந்தை ஆண் குழந்தை திருட்டு குழந்தை. ஆமா. யாரா பாத்துட்டா ஏன் அங்க பெத்தாடி அவ எங்க பெத்தாடி குப்பத்தூர்ல போட்டு வந்துட்டாடி. ஆமா. ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டேன் சொல்லுவாங்க. கையில கிட்ட திருட்டு குழந்தை நகைச்சுவையா பார்க்கிறார்கள். ஆற்றங்கரையிலே விட்டார்கள். தங்க பெட்டி ஆற்றங்கரையிலே விட்டாங்க. ஏன்னா ஒரு குளத்துல ஒரு கல் ஒண்ணு சொன்னச்சுங்க. ஆமா. அது உள்ள போயிடும். ஆனால் என்னை எடுத்து தங்க பெட்டி விட்டார்கள். அந்த கங்காதேவி கூட என்னை சாகடிக்க மனம் இல்ல. அந்த அலைவாசையே தாய்ப்பாடும் தாலாட்டு போல் எங்க போகுது தெரியுதா? அஸ்தினாபுரம் துறைமுகங்கள்ல செல்கிறது. அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய மன்னர் யார்? திருநாட்டிய மன்னர். பேரரசர். அவருக்கு ரதவிடக்கூடியவரோ தேர்ப்பாகன். ஏன் இருவரும் ஆற்றங்கரைக்கு வருவார். தலைமொழி எழுந்திருப்பார். தினந்தோறும் வேண்டுவாங்க சூரியனை பார்த்து. என்ன வேண்டுதல்? மகாராஜாவுக்கும் குழந்தை கிடையாது. இந்த ராஜனுக்கும் குழந்தை கிடையாது. ஐயா சூரிய பகவானே உங்களை தினந்தோறும் நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு குழந்தை செல்வம் அருளக்கூடாதா? பார்த்து வேண்டாங்க. மகாராஜா கண்ணு தெரியாது. இந்த ராஜனானவன் பார்த்துட்டு அந்த தங்க பெட்டி கொண்டு வந்தான். எட்டி எடுத்தான். சீல் உடைத்தான். ஆண் குழந்தை சூரிய பிரகாசம் போல் சிரித்த முகத்தோடு பெட்டிக்குள் இருக்கிறேன். பார்க்கிறான். இவ்வளவு அழகாக இருக்கிறது குழந்தை. இந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று ராஜன் நினைக்கிறான். அப்போது சூரிய பகவான் மேல சொல்றாரா? என்ன சொல்றாரு? ராஜனே
ராஜனே இவன் சாதாரண குழந்தை கிடையாது. சாதாரண குழந்தை கிடையாது. பிறக்கும் பொழுது மார்பிலே கவசத்தோடு பிறந்தவன். கவசத்தோடு பிறந்தவர். இரு காதிலும் குண்டலத்தோடு பிறந்தவன். குண்டலத்தோடு பிறந்தவர். ஆகையால் இந்த குழந்தைக்கு கர்ணன். என்று பெயர் சுட்டினார். குழந்தையை மறைத்தார். வெட்டி கொண்டு போய் அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டார். ஒரு குழந்தை எவ்வளவு நாள் வீட்டுல வளரும்? எவ்வளவு நாளுங்க? ஏன்னா குழந்தை முட்டி போறதுதான். ஆமா, முட்டி போட்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க, யாரா குழந்தைன்னு கேட்பாங்க. யாரு குழந்தைன்னு கேட்பாங்க. அதே போல அஸ்தினாபுரத்தில் ஒரு பெருவிழா ஒன்று நடக்கிறது. பெருவிழாவில் அந்த திருவிழாட்ட மன்னருக்கு ஒரு சாபம். என்ன சாபம் தெரியுமா? ஒரு பிடி சாதம் எடுத்தால் மீதி இருக்கிற சாதம் மொத்தம் புழுவா போயிடும். 32 கிண்ணி வைப்பாங்க. அப்போ 32 கிண்ணினா இப்போ சொல்றது நம்ம தட்டு. அப்ப 32 களமா. ஒரு மனுஷனா பிறந்தா 32 பிடி சாப்பிடணுமா? 32 பிடி சாப்பிடணும். புரியுதா? அது மேல சாப்பிட விடாதாங்க. ஒரு பிடி எடுப்பார், இதெல்லாம் புழுவா போயிடும். சரிங்க. மறுபடியும் இன்னொரு பிடி எடுப்பார், புழுவா போயிடும். அப்பொழுது நான் நெட்டு சென்று முட்டி போட்டு சென்றவுடனே அந்த சாதமா இருந்த புழுவா இருந்தது பாரு. புழுடைய கரம் பட்டது. இதனுடைய கரம் பட்டவுடன் புழுவா இருந்தது அனைத்தும் சாதமாக மாறிவிட்டது. அப்பொழுதுதான் பார்க்கிறார் திருவிழாட்டிய மன்னர். கண் வைக்க நேரத்தில் பகவான் கண் கொடுத்தார். என்னுடைய சாபத்தை நீக்க இந்த குழந்தை யார்? ராஜன் ஓடி வருகிறான். ராஜன் ஓடி வந்தான். ஐயா என்னுடைய குழந்தைங்க. உனக்கும் குழந்தை கிடையாது, எனக்கும் குழந்தை கிடையாது. இந்த குழந்தை எப்படி வந்தது? ஒரு நேரத்தில் ஆற்றங்கரையிலே தங்க பெட்டி வந்தது. பெட்டிக்குள் இருந்த குழந்தை தான் இந்த குழந்தை. ஏ ராஜனே, இந்த குழந்தை எனக்கு கொடுத்துடுறா. ஏன் கேட்கிறார்? அந்த களத்திலே புழுவை நீக்கியதால் புழுக்க நான் புழுவை சொல்றாரு. குழந்தையை பெற்றார், அன்போடு வளர்த்தார். இந்த நாட்டை முடிசூட்டி வைத்தவர் அருமை தம்பி துரியோதனன். இவ்வளவு நேரம் நான் சொல்லுங்க, என் பொண்டாட்டி கேட்கறாளா இல்ல தூங்குறாளா? பொருள் வருது. அந்த நிகழ் முந்து எனது தாயே அடி பஞ்சாபி தாயோ குந்தவாதியோ தந்தையோ சூரிய பகவான்
அன்போடு வளர்த்தவரோ திருநாட்டில மன்னர், இந்த நாட்டை முடிச்சூட்டி வைத்தவரோ துரை துரியோதனன், என் உடல் பிறந்த தம்பிமார்கள் பஞ்ச பாண்டவர்கள், இது என்னுடைய மனைவி, உன்னுடைய கணவன், இதுதான் பிறந்த